கடைசி வரைக்கும் எங்க பிளானை நாங்க எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருப்போம்ப்பா அப்படின்னு 2 கண்டஸ்டன்ட் விளையாட்டை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்க போறோம். பொதுவா எல்லா சீசன்லயுமே நமக்கு தெரியும் யாராவது ஒரு ஆண் தான் அதிகமா வெற்றி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா சீசன் 2ல மட்டும் ரித்விகா வந்து வின் பண்ணியிருந்தாங்க. இப்படி இருக்கும் பொழுது தமிழ் பிக் பாஸ்ல ஒரு ஃபர்ஸ்ட் வின்னரா அவங்க இல்ல அப்படிங்கறது எல்லாத்தையுமே உடைக்கிற மாதிரி இந்த சீசன்ல ஏதாவது ஒரு பொண்ணு தான் வந்து கப் அடிக்க போறாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெளிவாவே தெரியும். அப்படி இருக்க நிலையில அர்ச்சனாவா மாயாவா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா கண்டிப்பா பிரதீப் இருந்திருந்தாரு அப்படின்னா அவருக்கு அதிகமான வாய்ப்பு இருந்திருக்கும். ஏதோ ஒரு சில சூழ்ச்சியால அவர் வந்து வெளியில போக வேண்டிய காரணம் இருந்துச்சு. இப்போ அர்ச்சனா தான் அந்த இடத்தை புடிச்சிருந்திருக்காங்க. ஆனா இதுக்காக அர்ச்சனா வந்து பெருசாலாம் கஷ்டப்படல. அவங்களோட வேலையை கரெக்டா பண்ணிட்டு இருந்தாங்க. அதனாலேயே இந்த சீசன்ல வந்து அர்ச்சனா தான் தட்டி தூக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நம்பிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா செகண்ட் வின்னரா யாரு இருப்பாங்க அப்படிங்கறத நம்மளால கெஸ் கூட பண்ண முடியல. இப்படி இருக்க நிலைமையில நம்ம இன்னொரு விஷயத்தை பத்தி கண்டிப்பா பார்த்தே ஆகணும். மாயாவோட பிளான் தான். எதுக்காக நான் இதை இப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டா மாயா வந்து ஒரு பிளான் வச்சிருந்தாங்க. அந்த பிளான் எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. சீசன் ஸ்டார்டிங்ல அவங்களுக்கு பின்னாடி ஒரு டீமே இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக அந்த டீமையே பழிவாங்கி ஒரு பக்கம் எல்லாத்தையுமே தூக்கி எரிஞ்சிட்டு ஃபைனல்ஸ் வரைக்கும் அவங்க போய் செமையா கேம் பிளே பண்ணாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பூர்ணிமாவும் மாயாவும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு. இந்த சீசன் ஆரம்பிக்கும் போது அவங்க ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம சாண்டி கவின் மாதிரியே இருக்கணும், அவங்கள மாதிரியே ஒரு பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மெயின்டைன் பண்றதுக்காகவே அவங்க கடைசி வரைக்கும் எந்த ஒரு சண்டையுமே போடல. எல்லாத்துக்கும் ரொம்ப பொறுமையாவே போயிட்டு இருந்தாங்க. அதனாலயே இந்த இறுதியா இருக்கிற இந்த போட்டியில வந்து அவங்க 2 பேருமே நம்ம பாராட்டியே ஆகணும். பிகாஸ் கடைசி வரைக்கும் சண்டை போடாம ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்து இப்ப வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. கடைசியில இப்ப சாண்டி கவினியும் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு நினைக்கும் பொழுது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நம்ம டைட்டில் வின்னர் இவங்க தான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.